அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அமர்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, காலையிலிருந்து நாம் குடும்ப வாழ்க்கையெல்லாம் பற்றி பார்த்தோம். இப்பொழுது நம்முடைய மனதை பற்றி பார்க்க போகிறோம். எல்லாரும் என்ன பாருங்கள், உலகில் மனிதர்கள் எதை தேடி அலைகிறார்கள்? எதை தேடி அலைகிறார்கள்? பணத்தையா? எதை தேடி அலைகிறார்கள்? ஒவ்வொரு மனிதனும் உள்ளத்திலே, குடும்பத்திலே சமாதானத்தை தேடி அலைகிறோம். என் உள்ள சமாதானமாக இருந்தால் போகிறோம், என் குடும்பம் சமாதானமாக இருந்தால் போகிறோம், இந்த நாடு சமாதானமாக இருந்தால் போகிறோம். எனவே மனிதன் சமாதானத்தை தேடியே அலைகிறான். ஆனால் அந்த சமாதானத்தை அவனால் கண்டுபிடிக்க முடிகிறதா? சிலர் தங்களுடைய முயற்சியினால் எப்படியாவது சமாதானத்தை அடைய வேண்டும் நினைக்கிறார்கள். ஆனால் அது அவர்களுக்கு கிடைப்பதில்லை. பல நேரங்களிலே இந்த சமாதானம் எங்கே இருக்குது என்று பார்த்தோம் என்றால், எல்லாரும் பாருங்கள், நம்முடைய இதயத்தில் தான் இருக்கிறது, நம்முடைய உள்ளத்தில் தான் இருக்கிறது. அப்போ இந்த சமாதானத்தை, அது உள்ளே புதைந்து கிடக்கிற இந்த சமாதானத்தை நாம் மேலே கொண்டு வர வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதை முயற்சி எடுக்கணும். மேலே கொண்டு வந்து அது நம்மை பகிர்ந்து கொள்ள, அதை அனுபவிக்க வேண்டும். அது எப்படி கொண்டு வருவது என்று நாம் பார்த்தோம் என்றால், நம் இதயத்தை மூடியிருக்கும் எதிர்மறையான உணர்வுகள், பல நேரங்களிலே நம்முடைய இதயத்திலே எதிர்மறையான உணர்வுகள் மேலோங்கி நிற்கிறது. அவனை பார்க்கக்கூடாது, அவன் மோசம், அவனுக்கு ஒன்றும் ஆகாது, இப்படி எதிர்மறையான உணர்வுகள் மேலோங்கி நிற்கிறது. இந்த எதிர்மறையான உணர்வுகள் நம்ம என்ன செய்கிறது? இந்த சமாதானத்தை அடைய முடியாமல் தடுக்கிறது. ஒரு சகோதரனோடு பிரச்சனை அல்ல சண்டை இருக்குது, அவனோடு சமாதானமாக போக வேண்டும் என்று நம்முடைய உள்ளத்திலே நாம் விரும்பினாலும், நம்ம உள்ளத்தில் இருக்கிற எதிர்மறையான அந்த உணர்ச்சி வச்சு அவங்ககிட்டே பேச போகிற, உன்னை என்னெல்லாம் பேசினாவே, உன்னை எப்படியெல்லாம் அடித்தான், அவள் இன்னொருத்தி இல்லாதெல்லாம் சொன்னானே, இவன் கூட சமாதானத்துக்கு போகிற, அந்த எதிர்மறையான உணர்வு இந்த சமாதானத்தை தடுக்கிறது. எனவே இந்த எதிர்மறையான உறவை எப்படி ஒரு தாயின் எப்பொழுது இருந்து உருவானது என்று பார்த்தீர்கள் என்றால், இந்த தாயின் கருவறையிலிருந்து இந்த நாள் வரை, இந்த ஜீவிக்கிற இந்த நாள் வரை, இந்த எதிர்மறையான உணர்வு ஒவ்வொரு மனிதனிலும் செயல்படுகிறது. அது நாளடைவிலே அந்த எதிர்மறையான உணர்வு என்ன செய்கிறதுனா, நாளடைவிலே அது ரணமாகி அது நமக்கு நோயை கொண்டு வருகிறது. பலருக்கும் இந்த எதிர்மறையான உணர்வு ரணமாகி வியாதிகளை கொண்டு வருகிறது. கேன்சர் போன்ற வியாதிகள் கூட வரும் இந்த உள்மன காயங்களினால். அப்போ அந்த உள்மன காயங்களை நாம் எப்படி மாற்றுவது? பாருங்கள், எரேமியா சொல்லுவார், எரேமியா 4:3 சொல்கிறது. எரேமியா 4:3 படியுமா? 4:3 படி. எரேமியா 4:3. தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். பாருங்கள், சரிங்க, தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், முட்களில் இடையே விதைக்காதீர்கள்னு சொல்கிறார். படிங்க, ஒரு ஆள் படிங்க பார்க்கலாம். முட்களிடையே விதைக்காதீர்கள்,
இந்த நிலம் தான் நம்முடைய இதயம். இந்த இதயத்திலே பாருங்கள், பலவிதமான தரிசு நிலத்தில் என்ன செய்யும்? நல்ல செடி வளராது, காட்டு செடி வளரும், முள்ளு செடி வரும், பலவிதமான செடிகள் வளரும். அந்த தரிசு நிலத்தை அப்படியே போட்டு விட்டால் பலவிதமான செடிகள், தீமையான செடிகள், முள் செடிகள் போன்றவைகள் வளரும். அதுபோல தான் நம்முடைய உள்ளத்தை நாம் பண்படுத்தவில்லை என்றால் நம்மிலிருந்தும் வித்தியாசமான செயல்பாடுகள் புறப்படும். சிலர் பாருங்கள் பேசும்போதே கர்ச்சிப்பாங்க, சிலர் பாருங்கள் பேசும்போது கோபப்படுவாங்க, சிலர் நரி போல ஊழையிடுறவன் இருப்பான், நரி போல் தந்திரமாக பேசுகிறவன் இருப்பான். இப்படி பல விதமாக நம்முடைய உள்ளத்தில் அந்த நிலம் சரியாகவில்லை என்றால் வித்தியாசமான செயல்பாடுகள் நம்முடைய உள்ளத்திலிருந்து வரும். அது நம்முடைய உள்ளத்திலே இருந்து நம்முடைய சமாதானத்தை கெடுத்து விடுகிறது அருமையான சூழலை. ஆனால் ஆண்டவர் நம்மளை படைக்கும் பொழுது அப்படி அல்ல. அவர் என்ன சிங்கத்தை போல கர்ச்சிப்பான். பருக்க சொல்லப்போனால் அமைதியை அது இழக்கச் செய்கிறது அருமையான சூழலை. ஆனால் கடவுள் நம்மை படைக்கும்போது ஏசியா 43:4 அது சொல்கிறது, நீ எனக்கு விலையேற பெற்ற மகன். சொல்லுங்க, நான் கடவுளுக்கு விலையேற பெற்ற மகள். சொல்லுமா எல்லாரும் சொல்லுங்க, நான் கடவுளுக்கு விலையேற பெற்ற அதை முதல்ல நீ உணரணும். நான் சாதாரண ஆள் இல்லை, கடவுள் பார்வையில் நான் விலையேற பெற்றவன். நீ மதிப்புக்குரியவன், கடவுள் முன்னிலையிலே நீ மதிப்புக்குரியவன், விலையேற பெற்றவன். மற்றவர்கள் யாரும் மதிக்கவில்லை என்றாலும் கடவுள் உங்களை மதிக்கிறார். இதை நீங்கள் மறக்கவே கூடாது. ஊரில் உள்ள யாரும் மதிக்கவில்லை என்றாலும் நீ எந்த நிலையில் இருந்தாலும் கடவுள் நம்மை மதிக்கிறார். எனவே நீ விலையேற பெற்ற மகள், விலையேற பெற்ற மகன். நம்முடைய செயல்பாடுகள் நம்மை இவ்விதமாக பிரச்சனையில் கொண்டுகிறது. எரேமியா 33:3 சொல்லுவார், முடிவில்லாத அன்பினால் நான் உன்னை அன்பு செய்தேன். ரொம்ப அழகாக சொல்வார். அவருடைய அன்புக்கு அளவே கிடையாது, முடிவே கிடையாது. முடிவில்லாத அன்பினால் நான் உன்னை அன்பு செய்தேன். அப்படித்தான் நம்மளை ஆண்டவர் அன்பு செய்கிற கடவுள். எனவே உன்னை நான் என்பால் ஈர்த்தேன். இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கீங்கன்னா உன்மேல் உள்ள அன்பு, நான் நேற்றே சொன்னேன், ஆண்டவர் உன்மேல் வைத்திருக்கிற அன்பு. நீ துன்பத்தில், கஷ்டத்தில், கவலையில், உள்ளத்திலே சமாதானம் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னாலே அவருடைய அன்பு உங்களை இங்கே அழைத்தது. தியானத்துக்கு இங்கே அவருடைய முடியில்லாத அன்பினால் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த நம்மை அழைத்திருக்கிறது. எனவே கடவுள் நம்மை அவரது சாயலும் பாவனையும் படைத்து, காலையில் சொன்னேன், அவர் சாயலும் பாவனையும் படைத்தார் என்று நாம் பார்த்தோம். நமது இதயமும் கடவுள் இதே போல காலையில் கூட ஏதோ ஒரு பாவ கிளாஸ் எடுக்கும்போது சொன்னேன், கடவுள் இதயம் போல நம்முடைய இதயமும் இருக்க வேண்டும். தரங்களை தட்டுங்க. கடவுள் இதயம் போல நம்முடைய இதயமும் இருக்க வேண்டும். சும்மா ஏனோ தானோ வாழ்கிறது எல்லா மனித வாழ்க்கை நம்ம ரொம்ப சாதாரணமாக நம்மளே எடுத்துக்கிறோம். நாம் விலையேற பெற்றவர்கள், மதிப்புக்குரிய பிள்ளைகள். கடவுள் நம்மளை விலையேற பெற்ற மக்களாகத்தான் படைத்தார். முடிவில்லாத அன்பினால் உன்னை அன்பு செய்தேன்னு சொன்னார். அப்படிப்பட்ட படைத்தவர் நமது இதயமும் கடவுளது இதயம் போல இருக்க வேண்டும். அவரது ஆவியால் நிரம்பி இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியால் நம்முடைய இதயம் நிரம்பி இருக்கு. நான் பாவ கிளாஸ் எடுக்கும்போது சொன்னேன், நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நீங்கள் மனஸ்தாபப்பட்டு விடுதலை பெற்று வரும்பொழுது கடைசி நாள் உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கொடுக்கணும். அப்போ இந்த பரிசுத்த ஆவியால் நீங்கள் நிரம்பப்பட்டீர்கள் என்றால் உங்களை பரிசுத்த ஆவி வழி நடத்துவார். கரங்களை தட்டுங்க. யார் நடத்துவார்? பரிசுத்த ஆவி நடத்துவார். எனவே நாம் ஒவ்வொருவரும் இந்த தியானத்தின் வழியாக பரிசுத்த ஆவியால் அவரால் நிரப்பப்பட்டு அவரால் வழி நடத்தப்பட வேண்டும். கடவுள் நம் ஒவ்வொருவருடைய படைத்தது நமது முழு ஆன்மாவோடு அவரை அன்பு செய்வதற்கு என்று சொல்கிறார். நாம் அவர் எவ்விதமாக நான் உன்னை அன்பு செய்வேன். முதலாக என்ன சொன்னார்? கடவுளை நீ அன்பு செய் சொன்னாரா? நம்மை படைத்தது கடவுளை அன்பு செய்வதற்காக. வேதம் நமக்கு என்ன சொல்கிறது? எரேமியா உன்னை படைக்கும் பொழுது அவரை உன்னை திராட்சை செடி போல, திராட்சை கொடி போல அழகான ஒரு மகளாக இந்த உலகத்திலே படைத்தார்.
இதை நீ மறக்கவே கூடாது. எப்படி நீ ஒவ்வொருவரையும் என்ன சொல்கிறாரு? எரேமியா 2:21 படியுமா? முற்றிலும் நல்ல கிளையில் உள்ள உயரின திராட்சை செடியாய் நான் உனக்கு நட்டு வைத்தேன். நீ எப்படி கெட்டி போனான்னு கேட்பார். பாருமா, படிக்க ஒருத்தர் படிங்க அதை. நீ கெட்டு போய், ரொம்ப அருமையான வசனம். ஏங்க இன்னைக்கு அநேக பிள்ளைகள், அநேக பேர் இந்த இது ஒரு நல்ல இந்த வசனத்தை எல்லாரும் குறிச்சுக்கிடுங்க. பாருங்கள், ஒன்று நான் படைத்தது எரேமியா ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அங்கே பாருங்க, அது 21. முற்றிலும் நல்ல கிளை நின்று உயரின திராட்சை செடியாய் உன்னை நட்டு வைத்தேன். சாதாரண ஆளாக இல்லை, அதான் படிக்கணும். நீங்கள் உங்களை சாதாரண ஆளாக நினைக்கவே கூடாது. உயரின திராட்சையாய் உன்னை நட்டு வைத்தேன். விலை மதிப்புள்ளவனாக. உயரின திராட்சை என்ன இருக்கும்? அது அவ்வளவு, அந்த பழம் அவ்வளவு ருசியாக இருக்கும். ஒன்றை பேசுகிறவங்க ஒன்று ருசிக்கணும், ரசிக்கணும். உங்கள்கிட்ட இருந்து கசப்பான எதுவுமே ஒன்றிருந்து வெளிப்படக்கூடாது. அதுதான் சொல்லுவார். உன்னை உயிரின திராட்சையாய், இங்கே பாருங்க, ரொம்ப அழகாக சொல்லுவார். நீ முற்றிலும் நல்ல கிளையில் நின்று உயிரின திராட்சை செடியாய் உன்னை நான் வைத்தேன். நீ கெட்டு போய் தரங்கெட்டு. பாருங்கள் என்ன சொல்கிறாரு? இந்த வாங்க மக்களை, எங்கே போகிறீங்க? நீ கெட்டு போய் தரங்கெட்டு திராட்சை செடியாய் மாறியது எப்படி? நீ எப்படி இப்படி கெட்டு போனாய்? எப்படி குடித்து தேவையில்லாத காரியங்கள் சண்டை போட்டு பலவிதமான கேடான காரியங்களை செய்து நீ கெட்டு போனது எப்படி? நீ எனக்கு விலையேறப்பெற்ற மகன் அல்லவா? நீ எனக்கு விலையேறப்பெற்ற மகள் அல்லவா? நீ என்னை போலத்தானே இருக்கணும். நீ என் சாயலுமாக உன்னை படைத்தேனே. நீ வந்து பாரு, உன்னை முற்றிலும் உயிரின திராட்சை செடியாய் உன்னை நான் கொடியாக நான் படைத்தேன். ஆனால் இன்று நீ கெட்டு தரங்கட்டு. அநேக மக்கள் ஊரில் பாருங்கள், அநேக மக்களை பாருங்கள், குடித்து வெறித்து பலவிதமான தீமைகள் செய்து வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் எதற்காக நம்மை படைத்தாரோ அந்த நோக்கமே நம்மிடம் கிடையாது. அவரை அன்பு செய்வதற்காக நம்மை படைத்தார். அயலாரை அன்பு செய்வதற்காக படைத்தார். ஆனால் நாம் இன்றைக்கு நினைக்கிறோம், தரங்கெட்டு போய் வாழ்கிறோம். எனவே கெட்டு தரங்கெட்டு போய் வாழ்கிறதுக்கு காரணம் என்ன என்று நாம் பார்க்க போகிறோம். பாருங்கள், இன்றைக்கு ஆண்டவர் உன்னை உயிரின திராட்சையாக படைத்தார். நீ கெட்டு தரங்கெட்டு போனது என்ன? நாம் நல்ல கனி கொடுப்பதற்காகத்தான் நம்மை ஆண்டவர் படைத்தார். நான் தான் சொன்னேன், நம்ம ஒவ்வொருவரையும் நல்ல கனி கொடுப்பவர்களாக. அதுக்கு என்ன அர்த்தம்? நான் எல்லோரும் பாருங்க, உன்னிடம் யார் பேசினாலும் உன்னிடமிருந்து சுவையான வார்த்தைகள் கேட்க வேண்டும். உன்னை சுவைக்கிற மாதிரி நீ அவர்களை அன்பு செய்கிறது, ஒன்றை வந்துட்டு ஒவ்வொரு செயல்பாடுகளும் சுவைக்கக்கூடியதாக இருக்கணும். ஒரு கணவன் மனைவியிடம் பேசும்போது மனைவி சுவைக்கிற மொழியாக இருக்கணும். ஒரு மனைவி கணவனிடம் பேசும்போது உன்னை அவன் சுவைக்கிறவனாக நீ செயல்படணும். பிள்ளைகள் தாய் தந்தரோடு பேசும்போது அவர்கள் உங்களை சுவைக்கிறவர்களாக இருக்கணும். எனவே தாய் தந்தர்கள் பிள்ளைகளை பேசும்போது அதே போல் என் நாயை எல்லாம் பேசக்கூடாது. தரங்கட்ட வார்த்தைகள் பேசவே கூடாது. நாம் பாருங்கள், என்ன அழகாக ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள். எனவே நீ கனி கொடுப்பதற்காகத்தான் நம்மை வளர்க்க நமது பெற்றோர் ஆசிரியர்கள் இதற்காக இந்த நம்மளை கரெக்ட் பண்ணுவதற்காகத்தான் ஆண்டவர் ஆசிரியர்களை உருவாக்கினார், பெற்றோர்களை உருவாக்கினார். நல்ல தெரியும் பெரிய இந்த ப்ரீஸ்ட், இந்த நம்முடைய இவர்கள் என்ன சொல்கிறது, நம்முடைய ப்ரீஸ்டுகள், கன்னியர்கள், இவர்களெல்லாம் எதற்காக நமக்கு உருவாக்கி தந்தார்னால் நாம் கெட்டுப்போனவர்களை சரி செய்வதற்காக, கெட்டுப்போன ஒவ்வொரு பிள்ளைகளையும் சரி செய்வதற்காக. இந்த தியானம் அதற்காகத்தான். கரங்களை தட்டுங்க. கெட்டுப்போனவர்களை சரி செய்வதற்காகத்தான் இந்த தியானம்.
இல்லைன்னா தியானத்துக்கு நீங்கள் வர வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ அந்த தியானம் எதற்காக கூட நம்மளை நல்லவர்களாக கடவுளை சாயலில் மாற்றுவதற்காக. நான் சொன்னேன், இந்த தியானம் முடிஞ்சு போகும்போது உங்களை பார்ப்பவர்கள் உங்கள் முகத்திலே கடவுளை காண வேண்டும். அதற்காகத்தான் 4 நாட்கள் காத்திருந்திருக்கிறோம் ஆண்டவர் பாதத்திலே. சும்மா ஏனோ தானோ விளையாடுறதுக்கு இல்லை காத்திருக்கு. நாம் காத்திருப்பது நம்மிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு. எனவே நம் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு நெறிந்த வழியில் ஒவ்வொருவரும் தெரிந்த அவர்களுக்கு இஷ்டம் போல நடக்கிறார்கள். நாம் நமக்கு தெரிந்த வழியில் நடக்கிறோம். அதனால்தான் பிரச்சனையே வருகிறது. பலர் கடவுளும் நாம் கடவுள் நமக்கு கொடுத்த சக்தியை இந்த மக்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த மனித குலத்திற்கு நல்லவர்களாக நன்மை செய்வர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் நம்மளை சக்தி உடையவராக படைத்தார். ஆனால் இன்று நிலை எப்படி இருக்குது? இன்று நிலை தலைகீழாக இருக்கு. யாருக்கு என்ன தீமை செய்யலாம், யாருக்கு தீங்கு செய்யலாம். ஒருத்தன் நல்லா இருந்தால் நமக்கு பிடிக்கிறது இல்லை. ஒருத்தன் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருந்தால் நமக்கு பிடிக்கிறது இல்லை. அந்த நல்லா இருந்தால் இவன் எங்கேருந்து வந்தாண்டா, எப்படிடா படம் வந்துச்சுன்ட்டு ஆராய ஆரம்பிக்கிறோம். அருமையானவர்களே, பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருந்தால் நீங்கள் அதற்காக சந்தோஷப்படணும். அவன் நல்லா இருக்கட்டும் ஆண்டவரேன்னு நீங்கள் ஜெபிச்சீங்கன்னா உங்கள் வீடு நல்லா. நீங்கள் அந்த வீடு நல்லா இருக்குன்னு சொல்லி பொறாமைப்பட்டீங்கன்னு வைங்க, நம்ம வீடு வளராது. பிறகு நம்ம மேலே அவன் பொறாமைப்படுவான், பிரச்சனைகளை வளர்ந்து கொண்டே போகும். எனவே நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒரு பாசிட்டிவாக திங்க் பண்ண, எதை நல்லதாக திங்க் பண்ண, நாம் ஒவ்வொருவரும் நல்லதாக திங்க் பண்ணி நாம் கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நல்லி கொடுக்க வேண்டிய அநேக நிலங்களில் பயன் தராத செடிகளும் காட்டு செடிகளுமாக, அதாவது என்ன அர்த்தம்? நல்ல கனி கொடுக்க வேண்டிய நீ யாருக்கும் பயனில்லாதவனாக உன்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் மற்றவர்களுக்கு தீமை கொடுப்பதன்னு கஞ்சா குடிக்கிறான். குடிக்கிறவனை பாருங்கள், அவன் மற்றவர்களுக்கு நல்லது செய்வதில்லை. களவு செய்கிறான் அல்லது கொலை செய்யலை. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன், என்னோடய வேலை பார்த்த பையன், அவன் நான் ஒரு இடத்துல சந்திக்கும் போது அவன் சொன்னான், நீ என்னடா செய்கிற? கொலை செய்கிறேன் சார். என்னது? கொலை செய்கிறேன். கொலை செய்ய அதான் என்னோடய தொழில். ஏன் இப்படி நீ கொலை செய்கிறேன்ற? ஆமாம் சார், யாராவது ஒருத்தரை கொலை பண்ணணுன்னா நாங்கள் ஒரு கேங்க் இருக்கோம். நாங்கள் அவங்கள்ட்ட அந்த ஆளை மட்டும் காட்ட சொல்லுவோம். இவ்வளோ ரூபா கொடுங்க, இவ்வளோ ரூபா கொடுத்தா அவங்கள நாங்கள் என்ன செய்வோம்? கொலை செய்து கைக்கு இவ்வளோ ரூபா, காலுக்கு இவ்வளோ ரூபா அப்படி பேசி சார். இன்றைக்கு அந்த அளவுக்கு சமுதாயம் கீழ்த்தரமாய் போய்விட்டது. இளைஞர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இளம் பெண்களிலே இந்த பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது தாய் தந்தை ரொம்ப கவனமாக இருக்கணும். இவர்களை வளர்ப்பதற்காகத்தான் உங்களை ஆண்டவர் உங்களுக்கு இந்த குழந்தைகளை கொடுத்தார், இவர்களை நல்ல முறையில் வளர்ப்பதற்காக. நீங்கள் கொஞ்சம் தவறிட்டாலும் இந்த பிள்ளைகள் தவறுதல் போயிட்டுன்னா திருப்பி அவர்களை சீர்படுத்துறது ரொம்ப கஷ்டம் ஆயிடும். எனவே அருமையானவர்களே, அந்த நல்ல ஒரு பிள்ளைகளை வளர்த்துவதற்கு நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். பாருங்கள், இல்லைன்னா கெட்டு மோசமாகி ஒரு கையில் எடுக்க முடியாத பிள்ளைகளாயிரும். அதே பார்த்து நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொருத்தரும் நான் நல்லவர்களாக வாழணும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு காரணம் அவர்களது மனங்களில் ஏற்பட்ட பாதிப்பு. இந்த மாதிரி தீமை செய்வதற்கு காரணமே அடித்தளம் அவர் மனங்களிலே ஏற்படுகிற பாதிப்பு தான். அப்போ அப்படி இருக்கும்போது மனம் என்று மனிதன் எவனுடைய பாருங்கள், மனிதன் இப்போ இன்று நாம் எழுதி இந்த கிளாஸை மனதை பற்றி தான் நான் உங்களோட பேச போகிறேன். மனம் வேறுபட்ட பண்புடையது. அது மனம் ஒருவனுக்கு நல்லா இருந்தால் அவன் நல்லதே செய்வான். காலையில் முழித்த உடனே ஜெபத்தில் நீங்கள் கேட்க வேண்டியது, ஆண்டவரே என் மனதை சரியான பாதையிலே வழி நடத்தும். நம்மால் முடியாது. நம்மால் இயல்பு நம்முடைய குணத்தில் நம்மளால் அதை சரித்து கட்டுப்படுத்தி நிறுத்த முடியாது.
ஆனால் நமக்கு ஒருவருடைய உதவி தேவை இருக்கிறது. யாருடைய உதவி தேவை? கடவுளுடைய உதவி நமக்கு நம்முடைய மனதை சரி பண்ணுவதற்கு தேவை இருக்கிறது. எனவே மனம் என்பது மூன்று வகை உண்டு. மனம் 3 பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று வெளிமனம், இன்னொன்று நடுமனம், இன்னொன்று ஆழ்மனம். இந்த வெளிமனம் 10% தான். வெளிமனம் 10%. வெளிமனம் என்பது ஒன்றை பார்த்த உடனே ரியாக்ஷன் பண்ணும். பார்த்த உடனே மைண்டில் போன இப்போ உதாரணமாக உங்கள் முகத்துக்கு நேரம் கொசு வருதுன்னா நீங்கள் சும்மா இருப்பீங்களா? என்ன பாருங்கள், உங்கள் முகத்துக்கு நேரம் ஒரு கொசு வருது, உங்களை அறியாமல் உங்கள் கை என்ன செய்யும்? அந்த கொசுவை விரட்டும், அடிக்குமா? அதான் வெளிமனம். வெளிமனம் என்பது பார்த்ததை உடனே ரியாக்ட் பண்ணும். ஆனால் நடுமனம் ஆழ்மனம் அப்படி இல்லை. அதுதான் 90% உள்ள இருக்கிற மன ஆழ்மனம். ஒன்றை தெரிந்தால் இங்கே பாருங்க பிறகு பேசுங்க. ஒரு பிரச்சனை ஆயிட்டா அது உள்ளே போய் ஆழ் மனத்திலே போய் இருக்கும். அந்த ஆழ் மனத்திலே போகிற அந்த என்ன செய்யும்? ஒரு எண்ணத்தை கொண்டு வரும் ஆழ்கடலில் எப்படி இருக்குமோ அந்த ஆழ்மனம் ஆழ்கடலில் எவ்விதமாக சமுத்திரத்துக்கு அடியில் சலனம் இல்லாமல் இருக்கிறதோ அதுபோல் உங்கள் ஆழ்மனம் சலனம் இல்லாமல் இருக்கும். அது ஒன்றும் செய்யாது, இப்படி தான் இருக்கும், சைலண்டாக இருக்கும். ஆனால் அது என்ன செய்யும் பாருங்கள், அதோடைய நிலை என்னென்னா, நம்முடைய ஞாபக சக்தியுடைய இருப்பிடமே ஆழ்மனங்கள். பேசினால போச்சு, நான் பேச மாட்டேன், நீங்கள் பேசக்கூடாது. ரொம்ப ஹார்டான சப்ஜெக்ட். நீங்கள் நல்ல முறையில் கவனித்தா தான் இதில் ஏதாவது உங்களுக்கு புரிய முடியும். வேறு எதை பற்றியும் திங்க் பண்ணக்கூடாது. நான் செய்தி கொடுக்கும் போது ஆழ்மனம் எனது ஞாபக சக்தியின் உறைவிடம். அந்த உறைவிடம் என்ன செய்யும்? அடுத்தது அது உள் மனதில் பதிவு செய்யப்படுகிறது. ஏதாவது ஒரு சம்பவம் உங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டு, உங்களுக்கு எதிரான சம்பவம் நடந்துட்டால் உள் மனதில் அது பதிவு செய்யப்படும், உள்ளே போய் பதிந்து விடும். அதுபோல் நம்ம பாருங்கள், நிச்சய உருவமே ஒருவனுடைய உள் மனது தான். சிலர் நீங்கள் பார்க்கலாம், என்னோட ஒரு பிரதர் இருந்தார், பேசவே மாட்டார், வாயை திறக்க மாட்டார். ஏதாவது ஒரு பிரச்சனை பேசிட்டா உடனே எது கையில் கிடைக்குதோ அதை தூக்கி அடிப்பார். என்ன பேசுகிறாருன்னே அவருக்கு தெரியாது. எப்பொழுது உள் மனம் சரியில்லையோ அது ரியாக்ஷன் அப்படி இருக்குன்னா அது தாறுமாறாக நம்மளை செயல்படுத்த செய்யும். எனவே அந்த வாழ்மனம் அதுதான் ஞாபகத்தை அடக்கி வைக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆழ்மனதை அடக்கி வைத்தால் மாத்திரமே நம்மால் சரியாக செயல்பட முடியும். கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு புரியுதா? மனம் எத்தனை மனம் சொல்லுங்கள்? வெளிமனம் சொல்லுங்கள். நான் இப்போ தான் சொன்னேன், சொல்லுங்கள். மனம் எத்தனை பிரிவாக பிரிக்கலாம் சொல்லுங்கள்? வெளிமனம், நடுமனம், ஆழ்மனம். 10% தான் வெளிமனம். அது ஒன்றை பார்த்த உடனே ரியாக்ட் பண்ணும். அந்த நடுமனமும் ஆழ்மனமும் உள்ளே பதிகிறது. எந்த பிரச்சனை வந்தால் உள்ளே பதிகிறது. அதுதான் நம்முடைய சுவாபத்தை எடுத்து காட்டுறது. இவன் கோபக்காரன், இவன் எரிச்சல்காரன், இவன் கத்துவான், ஏதாவது பிரச்சனை இவனா எப்போதும் சண்டைக்கு போவான் அப்படின்லாம் சொல்லுங்கள். சிலர் இயற்பிலே எது எடுத்தாலும் சண்டைக்கு போவாங்க. இதற்கு அடிப்படை காரணம் அந்த உள் மனதில் ஏற்பட்ட பாதிப்பு. சிலரால் யாரோடு பேச சைலண்டாக இருப்பாங்க. யார் சிரித்தாலும் அவங்க சிரிக்க மாட்டாங்க. அது உள் மனதில் ஏற்படுகிற பாதிப்பு, தாயின் கருவறையில் ஏற்படுகிற பாதிப்பு சிலருக்கு இருக்கும். எனவே இந்த ஆழ்மனம் நம்மை அடக்கிறதுக்கு நமக்கு தெரிய வேண்டும். அதை எப்படி செய்ய வேண்டும் என்று நாம் எப்படி அதை கையாள வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இதனால் வருகிற இதனால் வரும் என்றால் இந்த மனதில் ஏற்படுகிற காயங்களால் பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுறது. ஒன்று மனக்கசப்பு. நம்மால் மகிழ்ச்சியாக இருக்கும், எப்போ பார்த்தாலும் மனதுக்குள்ளே ஒரு கசப்பான ஒரு எண்ணம் இருக்கும். 2 யாரையும் மன்னிக்க முடியாது. உள்மன காயங்கள்னால்
மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிக்க மன்னிக்க அடுத்தபடியாக தப்புகளை துணிஞ்சு செய்வாங்க. இந்த உள்மன காயங்களால் வர காரியங்களை பாருங்க, தப்புகளை துணிஞ்சு செய்வார்கள். எல்லார் மேலேயும் சந்தேகம், பொண்டாட்டி மேலே சந்தேகம், புருஷன் மேலே சந்தேகம், பிள்ளைகள் மேலே சந்தேகம், பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சந்தேகம், எதுக்கெடுத்தாலும் சந்தேகம். உள்மன காயங்கள் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு ஒன்று. அடுத்தது பய உணர்வு. இருட்டை பார்த்தா பயம், ஒரு ஆளை பார்த்தால் பயம், ஒரு செயலை பார்த்தால் பயம். எப்பொழுதும் உள்ளத்திலே ஒரு பய உணர்வு. இந்த பரீட்சை என்னால் படிக்க முடியாது, என்னால் பரீட்சை எழுதிக்கிட முடியாது, பரீட்சை வந்தாலே பயம் வந்துடும், காய்ச்சல் வந்துடும், இப்படி வந்துடும். இது உள் மனதில் ஏற்படுற காயங்களினால் வர்ற ரியாக்ஷன். அடுத்தது ஒரு மன விசாரம். என்ன வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? இல்லை எத்தனை பேர் அப்படி இருக்கிற தெரில. என்னத்துக்கு வாழ்ந்து பிரயோஜனம்? ஒன்றும் இல்லை, நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஒரு மன விசாரம் வரும். அடுத்தது பகை உணர்வு. ஒருத்தர் ஒன்று செய்தால் அவருக்கு 2 பக்கமாக பகை உணர்வு நமக்கு இருக்கும். அடுத்தபடியாக எதிர்மறையான செயல். ஒருத்தர் ஒன்றுக்கு போனால் அதுக்கு எதிராக போகிற செயல்கள். ஊர் ஒன்றோடு போக மாட்டான், ஊரோட ஒத்து போக மாட்டான், அவன் எதிர்மறையாகத்தான் போவான். குடும்பத்தில் ஒன்றாக போக மாட்டான், அவன் எதிர்மறையாக போவான். இப்படி எல்லாவற்றிலும் எதிர்மறையான செயல் ஒருத்தன் செய்கிறான்னா அவன் உள் மனம் காயப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். அருமையாகல அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எந்த காரியத்தை செய்வதிலே துணிச்சல் இருக்காது. இது என்னால் முடியாதுன்னு பின்வாங்கிடும். நம்மளால் முடியாது. நிறைய பேர் அப்படி சொல்கிறாங்க, இந்த காரியம் என்னால் முடியாது பின்வாங்குதல். பாருங்கள், எத்தனை வருஷம் எல்லாத்தையும் மறுத்து தர. சில பிள்ளைகளை பார்த்துருக்கீங்களா, இது வேண்டாம். சில பிள்ளைகளை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? நம்மள பிள்ளைகளே இங்கே பார்க்கலாம், இது வேண்டாம், எல்லாத்தையும் வேண்டாம்னு மறுத்து தள்ளுற குணம். இப்படிப்பட்ட குணங்கள் இருக்கும். அடுத்தது மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுத்தல். மற்றவர்கள் நல்லா வாழ்வது நமக்கு பிடிக்காது, மற்றவங்க நல்ல ட்ரெஸ் பண்ணுறது நமக்கு பிடிக்காது, மற்றவங்க நல்ல அணிகள் அணிவது நமக்கு பிடிக்காது. எனவே பொறாமை நம்முடைய உள்ளத்திலே மேலும். அடுத்தது எந்த காரியத்தில் நம்பிக்கையே இருக்காது. கடவுள் மேலே இருக்காது நம்பிக்கை, மனைவி மேலே இருக்காது நம்பிக்கை, பிள்ளைகள் மேலே இருக்காது நம்பிக்கை, நம்ம வேலை செய்கிற ஆள்கள் யார் மேலேயும் நம்பிக்கை இருக்காது. எல்லாத்திலும் சந்தேகம், நம்பிக்கையின்மை. அடுத்தது பாருங்கள், யாரையும் ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் இருக்காது. சிலர் பல நேரங்களிலே நம்மளால் நம்ம மனைவியை ஏற்றுக்கொள்ள முடியாது, நம்முடைய கணவனை ஏற்றுக்கொள்ள முடியறதில்லை, நம்முடைய பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ள முடியல, தாய் தந்தரை ஏற்றுக்கொள்ள முடியலை, மாமன் மாமியை ஏற்றுக்கொள்ள முடியல. இப்படி நம்ம சுற்றி இருப்பவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் நம்முடைய உள்ளத்திலே வராது. அந்த உள்மன காயம் அதை எதிராக போகும், ஏற்றுக்கொள்ளவே செய்யாது. அடுத்தபடியாக என்ன சொல்கிறது, அதை நிராகரிப்பது. என்ன நிராகரிப்பது? எதை கேட்டாலும் வேண்டாம், எனக்கு வேண்டாம், நிராகரிப்பது. அடுத்தது எல்லாம் பாருங்கள், ஒரு தாழ்மை மனப்பான்மை. எதில் எடுத்தாலும் எங்களுக்கு ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு ஆகாது, என்னால் முடியாது. எல்லாத்துலேயும் தாழ்மை மனப்பான்மை. அந்த தாழ்மை மனப்பான்மை ஒருத்தர் வந்தாலே அது உள்மன காயம்னு எடுத்துக்கலாம். நம்ம அந்த தாழ்மை மனப்பான்மை, நீ ஒன்று ஆண்டவர் படைக்கும் போது நான் சொன்னேன், உயரின திராட்சை கொடி அவனை படைத்தார், திராட்சையாற்று. நீ நல்ல கம்பீரமாக வாழறதுக்காகத்தான் அவனை படைத்தார். எனவே என் தாழ்வு மனப்பான்மை இருக்கும். அடுத்தது திடீர்னு பயம் இருக்கும். என்ன திடீர் பயம்? தூங்கிட்டு இருப்போம், பயத்தில் எந்திரிச்சோம். அல்லது ஒரு இடத்துல போகும்போது அவன் திடீர்னு பய உணர்வுகள் வரும். உள்மன காயம் இருக்கு அவனுக்கு. அது எதுனா, எந்த சம்பவம் ஒன்று அவனை தாக்கி இருக்கிறது, அந்த உள்ளத்தில் அது கழுந்துட்டு அவனுக்கு இந்த பய உணர்வை கொண்டே வரும். அப்போ பய உணர்வு நம்முடைய இதிலே இருக்கும். அடுத்தபடிதால் எதுக்கெடுத்தாலும் கோபப்படுறது. பார்த்துருக்கீங்களா சில பிள்ளைகளை? எதுக்கெடுத்த பெரிய ஆண்களே பெரியவர்கள் எல்லோரும், நான் காலையில் ஒரு காய்ச்சல், எதுக்கெடுத்தாலும் கோபப்படுறது, நான் எது சொன்னாலும் கோபப்படுறது. இது உள்மன காயத்தில் உள்ள ஒரு ரியாக்ஷன். அப்போ கோபப்படுதல் வந்தாலே நம்மகிட்ட உள்ளத்தில் ஏதோ காயம் இருக்குன்னு அர்த்தம், கோபப்படுதல். அடுத்தபடியாக பாருங்கள், எதுக்கு எடுத்தா சொன்னோன்னு பேசணும், பலன்னு கண்ணீர் அடிச்சிடும். சில பிள்ளைகளை பார்த்துருக்கலாம், ஏதாவது பேசிட்டா போகிறோம்,
பலன்னு அவளை அறியாமல் கண்ணீர் வடிச்சிருவாங்க. கண்ணீர் வடிக்கிறது இது உள்மன காயத்துடைய ஒரு ரியாக்ஷன். அருமையாக அடுத்தபடியாக எல்லாத்தையும் உள்ள அமுக்கி வைக்கிறது. யார்கிட்டையும் சொல்கிறது கிடையாது. பாருங்கள் எத்தனை காரியங்கள் இருக்குன்னு பாருங்கள். அமுக்கி வைக்கிறது யார்கிட்டையும் சொல்கிறது கிடையாது. புருஷங்கிட்டையும் சொல்கிறது கிடையாது, யார்கிட்டையும் பொண்டாட்டையும் சொல்கிறது கிடையாது. உள்ளுக்குள்ளே வச்சு புழுங்கி சாறு. இது உள்மன காயங்களுடைய அடுத்த பய உணர்வு, மன்னிக்கும் குணமில்லாதது. இப்படி பல காரியங்கள் இந்த உள்மன காயங்கள் வழியாக வருகிறது. அருமையான சொல்ல. ஏன்னா இப்படிப்பட்ட இவைகளிலிருந்து அடக்க முடியாத பால் உணர்வு. சிலர் பாருங்கள், அவனால் அடக்க முடியாது பால் உணர்வு. ஒரு பஞ்சாயத்து போகாது, பல பெண்களோட போகணுன்னு ஆசைப்படுறான், பல ஆண்களோட. நான் அதில் அனுபவப்பட்டிருக்கேன். ஒரு சகோதரி என்கிட்ட சொன்னால், நான் கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கும்போது என்னை பார்த்து பேசிட்டு சொன்னால், ஒரு ஆணை பார்த்தா எனக்கு அவனோட போகணுன்னு தோணும். இப்படி சிலருக்கு இந்த பால் உணவு உள்மன காயங்களிலே வர்றது. பால் அடக்க முடியாத பால் உணர்ச்சிகள். அதுபோல் பாதுகாப்பின்மை. எனக்கு என்னை யார் பாதுகாப்பா? எனக்குன்னு யார் இருக்கா? யாருமே இல்லை. என்னை பாதுகாக்க யாருமே இல்லை. இப்படி ஒரு அடுத்தவுடைய எந்த காரியத்திலும் ஸ்திரமாக இருக்கிறதே கிடையாது. இப்போ ஒன்று சொல்லிவிட்டு அடுத்தால மாறிடுறது, ஸ்திரத்தன்மை இல்லாமல். இப்படி அது மாத்திரமல்ல, கவலைக்கிடமான காரியங்கள் பல செய்கிறது. இப்படி பல காரியங்கள் இருக்கிறது. நான் எத்தனையோ ஒரு 20-22 காரியம் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதில் ஏதாவது ஒன்று இருக்குதா என்று யோசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது நான் சொன்னதில் இருக்குதான்னு யோசித்து பாருங்கள். இன்றைக்கி ராத்திரி அதற்காக ஜெபிக்கும்போது அதை நீங்கள் ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடமிருந்து அந்த 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 குணத்தை நம்மிடமிருந்து, அந்த காயத்தை நம்மிடமிருந்து அகற்றி விடணும். இல்லைன்னா அது நாளடைவிலே உள்ளே ரணமாகி நோயாக மாறும். கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், நீங்கள் காண, இது நாளடைவில் உங்களுக்கு தெரியும். இந்த நோய் எப்படி வந்துன்னு உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி உள்மன காயங்கள் நாளடைவில் ரணமாகி உள்மன நோயாக மாறிவிடும். அந்த நோய்க்கு மனிதனால் அந்த மருத்துவம் கொடுத்து குணமாகாது. அப்படிப்பட்ட நோய் இயேசுவால் மாத்திரம், கடவுளால் மாத்திரம்தான் குணப்படையும். ஏனென்றால் அந்த நேரத்தில் நமக்கு காயம் ஏற்பட்டதோ அந்த நேரத்துக்கு ஆண்டவர் மாத்திரம் செல்ல முடியும். இயேசு ஆண்டவர் நேற்றும் இன்றும் நாளையும் மாறாத கடவுள். எனவே நம்முடைய பிரச்சனைகள் அந்த மாதிரி காயத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு இயேசு ஆண்டவரிடம் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது, அதை சம்பந்தப்பட்டவர்களை மன்னித்து நாம் அதை ஒப்பு கொடுக்கும்போது, அவர் எந்த நேரத்தில் நமக்கு இந்த காயம் ஏற்பட்டதோ அந்த நேரத்திற்கு கடந்து சென்று அந்த காயங்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து நமக்கு ஒரு நல்வாழ்வை கொடுப்பார். எனவே அருமையான மனித மனத்தின் கூறுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனித மனம் எப்படிப்பட்டது, நம்முடைய ஒரு பிரச்சனை, நம்முடைய எப்படி நாம் முழுமை பெற உள்ளரங்க குணம் தேவை. என்ன தேவை? அதான் உள்மன காயங்களுக்கு குணம் தேவை. உள்ளரங்க குணம் என்ன? நனவற்ற மனதில் இருப்பதை நனவு மனத்துக்கு கொண்டு வந்து அதில் சம்பந்தப்பட்டவர்களை மன்னித்து இறைவனிடம் நாம் ஜெபிப்பது. நம்முடைய உள் மனதில் இருக்கிற நனவற்ற மனதில், அதாவது ஆழ் மனதில் இருக்கிற அந்த காரியத்தை நனவு மனத்துக்கு கொண்டு வந்து அதை கடவுள் கரத்தில் கொடுத்து சம்பந்தப்பட்டவர்களை மன்னித்து, சம்பந்தப்பட்டவர் யார் மன்னிக்கிறார்களோ அந்த சம்பவத்தை ஆண்டவர் கரத்தில் சொல்லி அந்த சம்பந்தப்பட்டவர்களை மன்னித்து நாம் அதிலிருந்து விடுதலை பெற முடியும். அப்படி நாம் அந்த உள்மன காயங்களுக்கு இன்றைக்கி ஜெயிப்பாங்க. ஏன்னா அது மாதிரி நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த நிகழ்ச்சியை ஆண்டவர் கரத்தில் கொடுப்ப பாதிப்புகளை பரிசுத்தாவியின் உதவியால் கொடுக்க முடியும்னு சொல்கிறார். அந்த நிகழ்ச்சியை பரிசுத்தாவின் உதவியால் நாம் கொண்டு வரணும். கொண்டு வந்து நாம் சொல்லி நாம் விடுதலை பெற வேண்டும். அந்த ஜெபத்தின் போது நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி ஃபாதர் ஜெபிக்கும்போது அந்த காரியங்களில் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். அந்த நேரத்தில் அவர் ஜெபிக்கும்போது உங்களை இங்கே வந்திருக்க உங்கள் யார் உள்ளத்திலே நான் ஒரு 22 காரியங்கள் சொன்னேன், அதில் எந்த பாதிப்பு உங்கள்கிட்ட இருக்கோ அதை, அந்த சம்பவத்தை நீங்கள் என்ன செய்யணுன்னா ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அந்த சம்பவத்தை நேரத்தையும் ஒப்பு கொடுத்து சம்பந்தப்பட்டவர்களை, நமக்கு யார் நம்மளுக்கு காயத்தை உருவாக்கினார்களோ அவர்களை மன்னிக்கணும். மனதார மன்னித்து நாம் அவர்களிருந்து விடுதலை பெற வேண்டும். உதாரணமாக ஒரு சில
ஒரு சில காயங்களை பற்றி உங்களோடு பேசுகிறேன். பாருங்கள், ஒரு சகோதரி, அந்த சகோதரி வந்து டாக்டர். அந்த சகோதரி வந்து டாக்டர். அந்த அம்மா அவங்க என்ன படிக்கும்போது அவங்க அம்மாவுக்கு அவள் பொம்பளை பிள்ளை, 3வது 4வது பொம்பளை பிள்ளையாக பிறக்குறாங்க. ஆள் ரொம்ப பியூனியாக இருப்பாங்க. அவங்களால எந்த காரியத்தையும் சரியாக டாக்டருக்கு படிச்சுட்டாங்க. வீட்டிலையும் அவங்களுக்கு ஒரு இதுவே கிடையாது. அவங்க என்ன செய்வாங்க, யாரும் அவர்களுக்கு யாரும் அவங்களை விரும்பி அவங்களோட பேசுவதில்லை. இதனால் அவங்க மனம் ஒரு பாதிப்பு உள்ளே இருந்தது. ஆனால் அவங்க படித்து கொண்டு இருக்கும்போது ஒரு டாக்டரை கல்யாணம் கட்டிட்டாங்க. ஆனால் அவங்க உள்ளத்தில் இந்த காயம் இருந்து அவர்களுக்கு ஒரு சோர்வு இருந்துக்கிட்டே இருந்தது. அந்த டாக்டரை கல்யாணம் கட்டி அவங்க வீட்டுக்கு கூட்டி கொண்டு போகும்போது பாருங்கள், அந்த வாசனடையில் போன உடனே பக்கத்தில் இருந்த உறவினர்கள் சொன்னாங்க, இந்த வத்தலை எங்கேருந்து பிடிச்சான், எனக்கு வேறு ஆளும் கிடைப்ப, இவன் டாக்டர் அழகாக இருப்பார், எனக்கு வேறு ஆள் கிடைக்கலையாக்கு, இவ்வளோ பிடிச்சிட்டு வந்திருக்கானே அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட உடனே அவங்க உள்ளம் உடைந்து போச்சு, இன்னும் உடைஞ்சு போச்சு. அந்த அம்மாவால் அதை சரி கட்ட முடியலை. அதன் பிறகு அவங்க வாழ்க்கையில் அவங்க அந்த உள்மன காயத்திலிருந்து வெளிவருவதற்கு மிக கஷ்டப்பட்டார்கள். அந்த காயம் அவர்களோடு மாத்திரம் நிற்கவில்லை, அவர்களுக்கு ஒரு குழந்தை உருவாக்கி, அந்த குழந்தை பிறந்த குழந்தைக்கு எந்த காரியத்தையும் அவளால் சரியாக செய்ய முடியலை. அவள் ஒரு சின்ன இவங்கள டாக்டரு, அவன் பெரிய படிப்புக்கு போகவே மாட்டேன்ட்டான். ஒரு சின்ன வேலை தான் பார்த்தான். அந்த வேலையில் அந்த பொண்ணால் சரியாக செய்ய முடியல. இதற்கு அடிப்படை காரணம் அந்த தாயின் உள் மனதில் இருந்த காயம். அந்த மகளுக்கு அந்த பொண்ணுக்கு எதை செய்தாலும் ஒரு பய உணர்வு, எதை தொட்டாலும் என்னால் முடியுமா, ஒரு சந்தேக உணர்வு, இப்படி வாழ்க்கை இதாகி போச்சாருமா சொல்லி. அடுத்தபடியாக பாருங்கள், பல நேரங்களில் வரதட்சணை கொடுமைகள் இது உள்மன காயங்களை கொண்டு வரும். ஒரு வரதட்சணை நம்ம கொண்டு போகலன்னா என்ன நடந்ததுன்னா, ஒரு சிஸ்டர், அந்த சிஸ்டரு அவங்க சுப்பீரியர்கிட்ட பேசும்போதெல்லாம் அவங்களால செடியாக பேச முடியாது. இந்த கை கால்லாம் ஆடும், அவங்க பயந்து கை கால்லாம் ஆடுமா அவங்களுக்கு. அப்போ கை கால் ஆடுதுன்னா நின்று பேச முடியாது. என்னன்னு பார்த்தா அவங்க தாய் இவங்க வயிற்றில் உருவாகும்போது அந்த தாயை சிறுதனம் கொண்டு வரலன்ட்டு அந்த மாமியார் அந்த குடும்பத்தில் அவர்கள் பேசினது அந்த தாய்க்கு உள்ளத்திலே பய உணர்வு ஏற்பட்டு, அந்த பய உணர்வு இந்த சிஸ்டருக்கு அந்த சிஸ்டரால் யார்கிட்டையும் நின்று பேச முடியலை. எனவே இந்த உள்மன காயம் என்பது அடுக்கடுக்காக வருகிறது. அது பொறுத்து பாருங்கள், ஒரு வீட்டில் அடுக்கடுக்காக குழந்தை பிறந்து பாருங்கள். முதல் குழந்தை எப்போவுமே அம்மா எடுத்து அணைச்சி வச்சுருப்பாங்க. 2வது குழந்தை பிறந்துன்னு வைங்க, அந்த குழந்தை என்ன செய்வாங்க, 2வது குழந்தைய எடுப்பாங்க, முதல் குழந்தைய தள்ளி விடுவாங்க. அப்போ இந்த 2வது முதல் குழந்தைக்கு அம்மா நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறான்னு உள்ள ஒரு எண்ணம் வந்துடும். அப்போ அது உள்மன காயமாக மாறிடுது. அதுக்கு இந்த குழந்தை மேலே பொறாமை உருவாகும். வளரும்போது இந்த மேலே அவளால் அன்பு சரியாக செய்ய முடியாது. அப்போ அது மாதிரி அடுக்கடுக்காக, அதே போல் அடுக்கடுக்காக குழந்தை பெறாங்க பாருங்க. அந்த வீட்டிலையும் அப்படி தான். ஒரு முதல் குழந்தை பிறந்த உடனே 2வது குழந்தை ஒருத்தருக்கு பிறகுது. அது அது என்ன செய்யுதுன்னா, அந்த குழந்தை பிறந்த உடனே இறந்து போயிடுச்சு. இந்த சமயம் 3வது குழந்தை உண்டாகுது. 3வது குழந்தை பிறக்கும்போது ஆஸ்பத்திரியில் போகும்போது இவர் புருஷன் போகிறாரு. 2 குழந்தை எப்படி அழிச்சு என்ன செய்கிறாரு, அந்த புருஷன் அவங்கள போய் பார்க்குறார். பார்க்கும்போது அவர் சரி பயப்படாது மோள, இது செத்தா இன்னொரு குழந்தை பெற்றுக்கலாம். அவருக்கு அந்த எண்ணமே கிடையாது. அப்படி அவர் பேசுகிறார். இப்படி பல நேரங்களில் அவருக்கு சில நேரங்களில் குழந்தை பெறல் என்று மந்திராதி கொண்டு வருவாங்க. சாமியார் வச்சு மந்திரிப்பாங்க. ஆனால் என்ன செய்வாங்க, குழந்தை பிறகு தாமதம் ஆகிட்டா ஒரு மந்திரவாதியை கொண்டு குழந்தைய மந்திரிப்பாங்க, அந்த பண்ணுவாங்க. அப்படி மந்திரவாதத்தில் வர்ற குழந்தைகள் பாருங்கள் என்ன செய்யுமா, அது இரவில் பாருங்கள் அந்த குழந்தைக்கு
இரவு அந்த பேறுகாலம், அந்த மந்திரார்த்தத்தில் உருப்பத்தியான குழந்தைக்கு பேறுகாலம் பெறுவது மிக கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாத்திரமல்ல, சாமியார் வந்து மந்திரித்து தான் அந்த குழந்தைக்கு அந்த பேறுகாலம் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே உள்மன காயங்கள் பல விதத்திலே இருக்கும். பல நிலையில் பாருங்கள், சில போகிற இப்போ நான் இதுலாம் பாருங்கள், காரில் போகும்போது குழந்தை பிறந்துடும், அல்லது வண்டியில் போகும்போது குழந்தை, வழியில் பிறக்கிற குழந்தைகளுக்கு என்ன இருக்குமா, நரம்பு தளர்ச்சி இருக்கும். அந்த குழந்தைகளுக்கு அதுகளுக்கு நரம்பு தளர்ச்சி ஸ்டடியாக இருக்க முடியாது. கூட்டத்தை கண்டால் அதுக்கு ஒரு, மற்றவர்களை பார்த்தாலே அதுக்கு ஒரு பயம் இருக்கும். அடுத்தால மூட நம்பிக்கை, அதுவும் இந்த உள்மன காயங்களில் இருக்கிறது. தெரியுமா சார், குழந்தை பிறந்த உடனே யாராவது இருந்தால், நீங்கள் இது ஒன்று எல்லா வீட்லேயும் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு குழந்தை பிறந்த உடனே யாராவது ஒரு இறந்தாலோ ஏதாவது ஒரு பெரிய நஷ்டம் வந்தாலோ, இந்த சனியன் பிறந்தது குழந்தை, இந்த சனியன் பிறந்ததுன்னு அதை யாருமே கையில் கூட இருக்க மாட்டாங்க, தகப்பனும் கூட எடுக்க மாட்டான். இவளால் தான் இது பிறந்தது நாசம் அப்படின்னு நினைப்பாங்க. அடுத்த பிறந்தவுடன் ஏதாவது பாருங்கள் நெகட்டிவான காரியங்கள் நடந்தாலும் இதே தான் சொல்கிறேன். அது அடுத்த ஒரு அதிகனா 4வது 8வது குழந்தை பொம்பளை பிள்ளையாக இருந்தால் வீட்டுக்கு ஆகாது. எனக்கு ஒரு கதை தெரியும். நான் தூத்துக்குள்ளே வேலை பார்க்கும்போது என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர், நான் அவருக்கு கடைக்கு முன்னே நிற்கிற, அவர் எலக்ட்ரிக் இது வச்சுருக்காரு, ஓடி வந்தார். என்னென்ன தம்பி கொஞ்சம் பொறு, நான் வீட்டில் போய் நடைய பேத்து போடணும், என் வீட்டில் போய் நடைய பேத்து போடணும். என்னான்னு கேட்டேன். தம்பி எனக்கு 4 பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, நடைய பேத்து போட்டுரும், ஆனால் நானே போய் பேத்து போட்டேன். இதெல்லாம் மூட நம்பிக்கைகள். அடுத்தபடியாக 13ஆம் தேதி ஏதாவது காட்டினா எனக்கு 13வது யூதாசு என்ன ஆண்டவரை காட்டி கொடுத்தது இல்லையா, 13ஆம் தேதி ஏதாவது அடுத்த வெள்ளிக்கிழமை வந்துட்டால் அது ஒரு மூட நம்பிக்கை நம்மகிட்ட இருக்கிறது. இது மாதிரி பாழடைந்த வீடுகளில் இருந்தால், பாழடைந்த வீடுகளில் என்ன சாத்தான் இருக்கான்னு நினச்சிட்டு நாம் அந்த வீடுகளில் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ விதமாக பல காரியங்கள். பிரதர் ஃபாதர் வந்துட்டாங்க, டைம் ஆகிடுச்சு ஃபாதர்களுக்கு. ஏன்னா அதே மாதிரி ஆப்ரேஷன் பிறந்த குழந்தை, ஆப்ரேஷன் இப்போ ரொம்ப ஆப்ரேஷன் ஒரு மாடர்ன் ஆகிப்போச்சு. குழந்தை பிறகு கொஞ்சம் அரி குறை தாங்கிட மாட்டாங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு எதிரானது. ஏன்னா ஆப்ரேஷன் பெறுற குழந்தைகளுக்கு அந்த குழந்தையால் சரிவான முடிவு எடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு காரியத்தில் தீர்க்கமாக முடிவு எடுத்துக்கிறாரு. அதுகளுக்கு அந்த சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆப்ரேஷன் பிறக்கிற குழந்தைகளுக்கு. எனவே ஆப்ரேஷன் இப்போ, ஆனால் இன்றைக்குள்ள மாடன் என்ன, கொஞ்சம் வலி தாங்க முடியாது எம்மா, உடனே என் மகளே என்கிட்ட சொன்னேன், எப்பா சீக்கிரமாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணி குழந்தைகளுக்கு கொண்டு வந்துருக்கிட்டார். ஆனால் ஆப்ரேஷன் பண்ணுற குழந்தைகள் வர்ற குழந்தைகளுக்கு அந்த குழந்தைகளுக்கு தீர்க்கமாக ஒரு முடிவு எடுக்க முடியாது என்று சொல்கிறார். எனவே அப்படிப்பட்ட சில காரியங்கள் எல்லாம் நம்ம இந்த மூட பழக்க வழக்கத்தினாலும் வர்றது, இப்படி இதுலேயும் வருகிறது. அதுபோல் பள்ளிக்கூடங்களில் ஸ்கூல் பிள்ளையில் ஏற்படுகிற பிரச்சனைகள். பள்ளிக்கூடத்தில் ஒரு பையனுக்கு என்ன செய்யணும், பெண்ணை பிடிச்சா அவனுக்கு கை நடுங்கும், விரல் நடுங்கும். ஏன் நடுங்குன்னு பார்த்தா, அவன் எழுதும்போது தப்பு செய்த போது அந்த ஃபாதர் என்ன செய்தார், அந்த கையில் ஒரு பெரம்பு வச்சு அடித்தார். அந்த அடி பட்டதிலிருந்து அவனுக்கு பெண்ணை பிடிச்சா கை நடுங்கும், பெண்ணை கையில் பிடிச்சா கை நடுங்கும் பாருங்க. அப்புறம் டீச்சர் மற்றவர்களிடம் பிரச்சனைகள், மற்ற சக நண்பர்களோடு இருக்கிற பிரச்சனைனால நல்ல பிள்ளைகளுக்கு உள்மன காயங்கள் வரும். எனவே இது மாதிரி நான் என்ன, எப்படி உள்மன காயம் வரும், அவள் கருப்பாக இருந்தால் ஒரு பேர் வச்சுருவான். என்ன பேர் வைப்பான், இவ பிளாக்கி. எப்படி ஒரு ஃபேட்டாக இருந்தால் இவ ஃபேட்டி அப்படின்னு பெயர்களை வச்சு அவள் மனதை அவளை காயப்படுத்துறது, அவனை காயப்படுத்துறது. இந்த மாதிரிலாம் பல நிலையில் உள்மனதில் காயங்கள் வரும். அப்புறம் மாணவர்களுக்கு உள்ள ரொம்ப உயிராக பழகுவாள். சில பிரச்சனையில் முறிந்தால் அதில் உள்மன காயங்கள் வர்றது மாதத்தில். இப்படி பல நிலையில் உள்மன காயங்கள் வருவதை நாம் பார்க்குறோம். எல்லாவற்றுக்கும் கடைசியாக ஒரு 4 காரியத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன், நிறைய இருக்குது, இதை மட்டும் முடிச்சிடலாம். முதலாவது, அன்பு யாருக்கு கிடைக்கலையோ அங்கே உள்மன காயம் இருக்கும்.
பாருங்கள் என்ன ஏசியா 49:15 என்ன சொல்கிறது? படிங்க பார்க்கலாம். ஏசியா 49:15 படிங்க, சீக்கிரமாக படிங்க. கால் பிடிக்கும் அவை தன் மறப்பாளோ, மறந்தேனும் நான் உன்னை மறக்க மாட்டேன். கடவுளுடைய அன்பு. நான் சொன்னேன், கடவுள் நம்மளை படுத்ததே அன்பால் படுத்தது தான். அன்புனா நிரப்பினார். உன்னை உயர்தின திராட்சை செடியை நட்டு வளர்த்தேன்னு சொன்னார் பாருங்க. எல்லாரையும் அன்பு செய்யணும், எல்லாருக்கும் மகிழ்ச்சி கொடுக்கணும் தான் கடவுள் நம்மளை படைச்சது, அந்த அன்பு. அப்போது இப்படி இருக்கிற இடத்துல அடுக்கடுக்காக ஒரு வீட்டில் குழந்தை பிறந்துக்கும் போது அந்த வீட்டில் நான் சொன்னேன்ல, முதல்ல ஒரு குழந்தைய எடுத்தால் அடுத்த குழந்தைக்கு என்ன வரும்? கோபம் வந்துடும். அடுத்தபடியாக கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு போனான்னா அந்த குழந்தைக்கு சரியான அன்பு கிடைக்காது. சிலர் பார்த்திங்கன்னா 2 பேர் வேலைக்கு போவாங்க, பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்து வெளியே உட்காந்து அம்மா வர காத்திருக்கும். என்ன செய்யும்? இப்போ பேக்கையும் வச்சுட்டு அதில் காத்திருக்கும் அம்மா வர. அப்போ அதுக்கு ஒரு மற்ற பிள்ளைகள்லாம் வீட்டுக்கு போனால் அம்மா போனோடனே காப்பி கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, எல்லாம் அதுக்கு கிடைக்கலன்னா அதுக்கு ஒரு மனசில் ஒரு உள்மனக்காயம், அன்பு கிடைக்காத ஒரு காயம். அதுபோல் பாருங்கள், தகப்பன் குடிகாரனாக இருப்பான், தகப்பன் குடிகாரனாக இருப்பான். தாய் அவங்க இவன் குடிக்கிறதுனால வீட்டை நடத்துக்கு அவள் என்ன செய்வா? வியாபாரம் பண்ண போவாள். குழந்தைகளை யாரும் கவனிப்பது. அப்படிப்பட்ட குழந்தைகள், அந்த வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு அன்பு கிடைக்காத ஒரு ஏக்கம் உள்மன காயமாக மாறும். நிறைய இடத்துல இப்போ கடற்கரையில் உள்ள ஒரு பெரிய பிரச்சனை அதுதான். அப்போ குடிச்சிட்டு வரான், அவனுக்கு பிள்ளைகளை பற்றி கவலையே கிடையாது. ஒரு சமயம் ஒரு பிள்ளை என்ற பேசிச்சு, நான் குடும்ப ஜெபம் செய்யணும்மா வீட்டில், டெய்லி அம்மாவை கூப்பிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு டைமில் உங்கள் அப்பாவும் வரைச்சி. சார் போங்க சார், நானும் எங்கள் அம்மாவும் ஜெபம் படிச்சுக்கிட்டு இருப்போம். எங்கள் அப்பா வாசலில் வந்துட்டு கண்டமானம் அறுத்து கிழிப்பார். இவளுகளுக்கு இப்போ தான் டைம் கிடச்சி, நான் வீட்டுக்கு வரும்போது தான் அந்த மோளு இந்த மோளு ஊரில் உள்ள அவ்வளோ பேசி இப்போ தான் அவளுக்கு கிடச்சி. அப்படி அறுக்கார் சார். அங்கே என்ன செய்வோம்? இப்படி தகப்பன்கள் இருந்தால் அந்த வீட்டில் எப்படி அந்த குழந்தைகள் நல்லா வளர முடியும் சொல்லுங்கள். அப்போ இந்த குடிப்பழக்கம் நம்ம அழித்து கொண்டு இருக்கிறது, அதுதான் சொல்ல வரேன். அப்போ தகப்பன் குடிகாரன், தாய் இப்படி இருக்கும்போது அந்த குழந்தைகளை கவனிக்காதனால அவர்களுக்கு உள்மன காயம் வருகிறது. அடுத்தபடியாக பாருங்க, ஏற்கிறது இல்லை. எப்படி இருக்கிறோமோ அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எந்த நிலையில் இருக்கிறோமோ அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது நமக்கு உள்மன காயமாக மாறும். இசையாசு 42:3 சொல்கிறது, நெறிந்த நாளை முறியார் மங்கியரின் திரியை அணையாய் உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவர் என்று சொல்கிறார். எனவே அழகு நான் எது கிடைக்கிறதோ, நான் காலையில் உங்களுக்கு திருமண கிளாஸ் எடுக்கும்போது சொன்னேன், யாரையும் மனசில் வச்சுவிடக்கூடாது. திருமணத்துக்கு முன்ன யாரையும் உன் உள்ளத்தில் வைக்கக்கூடாது. ஏனென்றால் நீ உனக்கு திருமணமாகி வருகிற மாப்பிள்ளையோ மனைவியோ வேறு ஒருவன் போல எதிர்பார்த்தீங்கன்னா, அவர் நான் சொன்னேன் நேற்று காலையில் சின்ன விஜயை நீ பார்த்துட்டு விஜயை போல் மாப்பிள்ளை வேணும்னு நினைக்கிற. உங்கள் அப்பா பணக்காரன்னு சொல்லிட்டு யாரை கொண்டுருவார்? காமிக்க ஆக்டர் ஒருத்தன் இருக்கான், அவன் பேர் அவனை போல் ஒரு ஆக்டரை கொண்டு வந்தால் உன்னால் அவனை ஏற்றுக்கிட முடியாது, உன் மனசில் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் திருமணமான முன்னால் நான் பிள்ளைகளுக்கெல்லாம் எல்லாம் சொல்லுவேன், எப்போவுமே யாரையும் உங்கள் உள்ளத்தில் வைக்காதீங்க. கடவுள் ஒருவர் தான் அந்த உள்ளத்தில் இருக்கணும். கடவுள் தான் ஒன்று. ஏன்னா யாரை நீ திருமணத்தது என்ன? ரெண்டாவது, திருமணத்துக்கு ஒருவேளை நீ அந்த உங்கள் அப்பா சொல்கிற கணவன் அவனுக்கு ஏற்புடையவனாக இல்லையாட்டியும் திருமணமான பிறகு அவன் தான் உனக்கு உலகிலே அழகனாக தெரியணும், அவனை ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கு மேலே எந்த ஆண் உனக்கு அழகனாக தெரியக்கூடாது, எந்த பெண் அழகாக இருக்கக்கூடாது. எந்த பெண்ணை ஆண்டவர் திருமணத்தில் வாக்குத்தத்தம் கொடுத்து நீ திருமணம் பண்ணுகிறாயோ அவள் தான் உன் வாழ்க்கை முழுவதும் அழகியாக தெரிய வேண்டும். அது இல்லை என்றால் உன்னுடைய உள்ளம் உள்மன காயப்படுமான. அடுத்தபடியாக
உள்ளத்தோடு பிறந்த சில நேரங்கள் பாருங்கள், குழந்தைகள் ஊனத்தோடு பிறக்கும். அதுகளுக்கு தன்னை ஏற்றுக்கொள்கிறது ரொம்ப கஷ்டம். சக்கையை பாருங்க, அவன் குள்ளை, சக்கையை குள்ளனாக இருந்தான், ஆனால் அவன் அதை ஏற்றுக்கொண்டான். அதுபோல் நம்முடைய சில நேரங்களில் சிலர் கருப்பாக இருப்பாங்க. ஐயோ இவ கருப்பாயி இல்லையா, கருப்பாக நான் இருக்கேன், மற்ற என் கூட உள்ள பிள்ளைகள்லாம் அழகாக இருக்கா, சிவப்பாக இருக்கா, உன்னால் ஏற்றுக்கொள்ளதுக்கு கஷ்டம். அதை ஏற்றுக்கொள். கடவுள் கொடுத்த வடிவம் இது. கடவுள் எனக்கு படைக்கும் பொழுது எனக்கு கொடுத்த வடிவம், உருவம் என்று ஏற்றுக்கொள்ளது. அப்பொழுது தான் உன் வாழ்க்கை உயர்வாக இருக்கும். நீ உன்னை பற்றி உயர்வாக நினைப்பேன். நீ உன்னையே நீ ஏற்றுக்கொள்ளலைன்னா உனக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். அப்போ எந்த காரியத்தையும் உனக்கு செய்வதில் தாழ்வு மனப்பான்மை வரும். ஏற்றுக்கொள்வது. அடுத்தது பாருங்கள், ஊனத்தோடு வரும். பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் அவர்கள் அது என்ன செய்கிறது, ஒவ்வொரு மாதமும் அவர்களுக்கு இது இருக்கும். அந்த பெண் தன்மை சொல்வது தான் பெண் தன்மை. பெண் ஒரு வீர்ஜின் என்பதற்கு அடையாளமே அந்த மாதம் வருகிற அந்த பூப்பு தான். அது வரும்போது சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா, நாளைக்கு வருதுன்னா 3 நாளைக்கு முன்னே வயிற்று வலி வந்துடும். நிறைய பிள்ளைகள்ன்றது 3 நாளைக்கு முன்னே வயிற்று வலின்னு வந்துடும். அது எதற்கு காரணம் என்றால், இந்த பூ இது என்பது, இந்த அடையாளம் என்பது ஒரு புனிதமான அடையாளம் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் வீர்ஜின் என்பதற்கு, நான் கற்புடைய மங்கை என்பதற்கு ஒரு புனிதமான அடையாளம். இது ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது பெண்களுக்கு. அதை ஏற்கிற மனப்பக்கம் யாருக்கு இல்லையோ அவர்களுக்கு வயிற்று வலி கண்டிப்பாக. அது வருக்கு முன்னே நாளைக்கு வரும், நாளை கழித்து வரும், இன்றைக்கே பயம் வந்துடும். ஸோ இது இந்த ஏற்புத்தனை இதெல்லாம் உள்மன காயங்களில் வர்றது. இதனால் என்ன வருமுன்னா, இந்த நாம் மேலே சொன்ன காயங்களினால் பலருக்கு நெஞ்சு வலி, நெஞ்சை அழுத்துவது போல இருக்கும். சிலருக்கு பெண்களுக்கு சம்மந்தப்பட்ட உறுப்புகளில் பிரச்சனைகள் வர்றது, பல நேரங்களில் நம்முடைய செயல்பாடுகளெல்லாம் பாதிக்கும். எனவே இப்படிப்பட்ட அன்பு, ஏற்புடைய தன்மை இவைகளெல்லாம் உங்களிடம் இருந்தால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தபடியாக மதிக்க வேண்டும். மற்றவர்களை மதிப்பு கொடுக்க வேண்டும். ஏன்னா யோவான் 16:22 சொல்லி, இப்போது நீங்கள் துயருகிறீர்கள், ஆனால் நான் உங்கள் மீண்டும் வரும்பொழுது உங்கள் உள்ள மகிழ்ச்சி அடையும் என்று சொல்வார். எதற்காக? ஒருவேளை குழந்தைகளை மதிப்பாக வளர்க்க வேண்டும். நான் சில பெண்கள் பார்த்துருக்கேன், பிள்ளைகள் கொஞ்சம் அக்கிரமம் பண்ண, என் நாயை இங்கே வா, ஒன்றை பெற்றதுக்கு ஒரு பேயை பெற்று விட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாள். நாயை பேயவே விட. ஒரு நாள் நம்முடைய குழந்தைகளை மதிப்பு குறைவாக பேசவே கூடாது. அவர்களுக்கு மதிப்பு கொடுத்து அவர்கள் வளரும் பொழுது, அவர்கள் வளரும்போது மதிக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறார்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். இல்லை என்றால் அந்த குழந்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கலைன்னா நம்மளை யார் மதிக்க போகிறா, அது காயமாயிடாது. குழந்தைகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். பார்த்துங்க, குழந்தைகள் மதிப்பாக வளர்க்க வேண்டும். மற்ற குழந்தைகளோடு ஒப்பிட்டு பேசக்கூடாது. எனக்கு ஒரு சில காரியங்களை தெரியும். என்னென்னா, ஒரு வீட்டில் 2 பிள்ளைகள், பெரிய மகன் நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணான். சின்ன பையன் மார்க் ரொம்ப குறைவு. அப்போ யார் சொல்கிறாரு, போகல நீ படிக்காண்டாமல, நீ ஒன்றுக்கு உதவ மாட்ட, கடலுக்கு போல. அவன் படித்து பெரிய ஆகட்டும், நீ கடலுக்கு போ. அந்த குழந்தைய அப்படி பேசும்போது அது உள்ளத்திலே ஒரு காயம் ஏற்படும். சகோதரன் படித்து ஒரு ஆஃபீஸர் ஆகிறான்னு வைங்களேன், இவன் கடலுக்கு போகும்போது அப்போ தெரியாது, அவன் கடலுக்கு போயிட்டு வரும்போது அவன் உள்ளத்தில் சொல்லும், ஐயோ நம்மளும் படித்தவில்லையே. அப்போ நீங்கள் மதிப்பு குறைவாக தாரதமியப்படுத்தி பேசவே கூடாது. தாரதமியப்படுத்தி பேசவே குழந்தைகளை பேசக்கூடாது. அப்படி பேசினீங்கன்னா அதுக்கு உள்மன காயமாயிரும் அருமையானவர்களே. எனவே அந்த குழந்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கணும். அதே போல் மற்ற மனைவியை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பேசவே கூடாது. இது எல்லா ஆண்களுக்கும் சொல்கிறேன். உங்கள் மனைவி இன்னொருத்தரை ஒப்பிட்டு பேசவே கூடாது. அவள் எந்த நிலையில் இருக்காளோ அந்த நிலையில் அவளை மதித்து நடக்கணும். அதான் பல பெண்கள் நோய்க்கு காரணம்,
ஆண்கள் அந்த பெண்கள் கொடுக்க வேண்டிய மதிப்பு கொடுப்பதில்லை. 1 பேதுரு 3வது அதிகாரம் 7வது வசனம் படிங்க. 1 பேதுரு 3வது அதிகாரம் 7வது வசனம் படிங்க. படிங்க, ஒரு நிமிஷம் பாரு, 5 நிமிஷத்தை முடிச்சிடும். நான் படிக்கவா? பின்னால் இருக்கும் பாருங்க. 1 பேதுரு 3வது அதிகாரம் படிங்க. அவ்வாறு திருமணமான ஆண்களே, உங்கள் மனைவியர் வலு குறைந்தவர்களாக இருந்தால் எல்லாரும் கவனமாக கேளுங்க. அவர்களோடு இணைந்து வாழுங்கள். அவர்கள் வாழ்வு தரும் அருளுக்கு உடன் உரிமையாளராக இருப்பதால் அவர்களுக்கு மதிப்பு கொடுங்க. எந்த குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு மதிப்பு கொடுக்கலையோ அவன் நிரந்தர நோயாளி ஆயிடும். நோய்க்கு வேற எங்கேயும் போகாண்டாம். ஒரு கணவன் தன் மனைவியை நிசாரமாக பேசினாலே அவள் நோயாளி ஆயிடுவாள். உனக்கு என்ன தெரியும், உனக்கு எது தெரியும், நீ ஒன்றும் கொத மாட்டேன், என்ன குழம்பு வைக்கிற, எங்கள் அம்மா அப்படி வைப்பா, எங்கள் அப்படி இருக்கு, எங்கள் அக்கா எப்படி வைப்பா, இப்படியே தாரதமியப்படுத்தி பேசவே கூடாது. மனைவிகளுடைய உள்ளத்தில் காயம் ஏற்படும். அப்போ அவள் என்ன, அவளுடைய உள்ள காயம் ஏற்படும் போது அவள் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பேசக்கூடாது. அதே போல் மனைவிகள் தன் கணவனை இன்னொருவரோடு ஒப்பிட்டு பேசக்கூடாது. உன் கணவன் தான் உலகத்தில் உயர்ந்தவன் உனக்கு. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நெறிமுறையில் நாம் பழகிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை சுவையாக இருக்குமாறுனாங்க. அதுபோல் இப்போ நான் சொன்னேன், பெண் பிள்ளைகளுக்கு அந்த பூ பெய்யும் போது நடந்து நான் பேசிட்டோம். அடுத்தபடியாக பாருங்கள், பாதுகாப்பு. குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கணும். அதன் பாதுகாப்பாக இருக்கும்போது அவர்கள் உணர வேண்டும், என்ன எங்கள் அம்மா அப்பா நல்லா பார்த்துக்கிடுவாங்க, என்ன எங்கள் அம்மா அப்பா நான் கேட்குற சாப்பாடு வாங்கி தருவாங்க, என்ன எங்கள் அம்மா அப்பா நல்ல உடை வாங்கி தருவாங்க. அவர்கள் உள்ளத்துக்குள்ளே பற்றி அவர்களுக்கு ஒரு எண்ணம் வரணும், நம்ம அப்பா நம்மளை பாதுகாத்துக்கிடுவாங்க, எந்த நிலையிலும் நம்மை பாதுகாத்துக்கொள்வார்கள் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்க வேண்டும். அப்புறம் அதே மாதிரி சில பெண்கள் இன்றைக்கி பால் கொடுக்கறது இல்லை, ஸ்டைல் என்ன பால் கொடுக்கறது இல்லை. குழந்தைகளுக்கு பசிக்கு பால் கொடுக்க வேண்டும், இல்லைன்றால் அந்த குழந்தை கதறி உள்மன காயமாயிரும். அப்போ தெரியாது, அது வளர்ந்த பிறகு அதோடைய ரியாக்ஷன்ஸ் உங்களுக்கு அப்போ தெரியாது. எனவே குறிப்பிட்ட நேரத்துக்கு பால் கொடுக்குற அந்த நேரத்தில் பால் கொடுக்கணும் குழந்தைகளுக்கு. குறிப்பாக தாய்ப்பால் கொடுப்பது அந்த குழந்தைக்கு பலன். இன்றைக்கி ஸ்டைலுக்கு என்ன செய்கிறாங்க, பிள்ளைகளுக்கு பாலே கொடுக்குறதில்ல, புட்டிப்பால். அதனால் அதோடைய பலவீனம் போயிடுது. அதுக்கு அந்த தாயுடைய பால் போல அதோடைய சுவை இருக்காது. எனவே அப்படிப்பட்ட காரியங்களை நிற்கணும். அடுத்தபடியாக கணவன் மனைவி பாருங்கள், குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்கணும், பசிக்கு பால் கொடுக்கணும். கணவன் மனைவி வீட்டுக்குள்ளே சண்டை போடுவதை நிறுத்த வேண்டும். மக்கள் மத்தியில் பிறர் மத்தியில் கணவன் மனைவி சண்டை போடுவதை தவிர்க்க வேண்டும். நீங்கள் சண்டை போட்டால் உங்கள் பிள்ளைகள் அவர்கள் வாழ்கிற குடும்பத்தில் சண்டை போடுவார்கள், வெளியே போய் சண்டை போடுவார்கள். எனவே உங்கள் செயல்பாடுகள், ஒரு தாய் தந்தையுடைய செயல்பாடுகள் பிள்ளைகளை அதிகமாக பாதிக்கும், அதிகமாக அவர்கள் அதை பார்த்து நடப்பார்கள். எனவே வீட்டில் சண்டை போடுறதாகூட உங்களுக்குள்ள ஒரு கருத்து பேச்சு இருந்தால், நேற்று நான் சொன்னேன், நீங்கள் ராத்திரி தூங்குவதற்கு முன்னே அரை மணிக்கூர் உட்கார்ந்து பேசணும், பேசி அந்த கருத்து வேறுபாடை நீங்கள் சரி செய்து கொள்ளணும்னு சொன்னேன். மக்கள் மத்தியில் சண்டை போடுவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா உங்களை அந்த பிள்ளைகள் மதிக்காது. கரங்களை தட்டுங்க. ரொம்ப கவனம். குடும்ப வாழ்க்கையை ரொம்ப ஈஸியாக எடுத்துடக்கூடாது. அடுத்த அப்புறம் பாருங்கள் என்ன சொல்லப்படுது, நம்பி சண்டை போடுறது. பெண்கள் எப்பொழுதுமே சத்தம் போட்டு பேசுகிறத தவிர்க்கணும். அதே மாதிரி ஆண்களும் தான். இந்த வீட்டில் ஒவ்வொன்று சத்தம் போட்டு நம்ம வீட்டு சத்தம் வெளியே கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தெரியும். சத்தம் போட்டு பேசுகிறத நீங்கள் தவிர்க்க வேண்டும். ஓரளவுக்கு நம்ம வீட்டில் உள்ளவங்களை கேட்குற அளவு தான் பேசணும். இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரெலாம் அந்த வீட்டில் என்ன கொலை நடக்குதப்பான்வான். அந்த வீட்டில் எப்பவும் சண்டை தானே,
உங்கள் வீட்டில் ஒரு பெண்ணு கேட்க வந்து அந்த வீட்டிலே கட்ட போகிற, அங்கே எப்போவும் சண்டை தான் நடக்கும், அங்கே போய் நீங்கள் சம்மந்தம் வைக்கிறேன்னு பார்ப்பாங்க. அப்போ இதெல்லாம் இப்போ நம்மளுக்கு பாதிப்பாகும். எனவே தர்மியான்களே, இப்படிப்பட்ட காரியங்களை நீ என்ன செய்யணும்? இன்றைக்கு குணம் பெற தாழ்ந்து ஜெபிக்கும்போது நீங்கள் உங்களை முதலாவதாக நீ உன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ எந்த நிலையில் இருக்கிறியோ அந்த நிலையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உன்னை. அடுத்தபடியாக ஆண்டவர் நம்மை கனிவோடு பார்க்கிறார். நம்முடைய தவறுகளையெல்லாம் மன்னிக்கிற கடவுள் நம்மை கனிவோடு பார்க்கிறார் என்று யோசித்து இருக்கணும். அது விரும்பாத குடும்ப கணவன் மனைவி இதை ஏற்று நீங்கள் உங்களை இன்று நாளிலே இந்த ராத்திரியிலே அதை ஜெபிக்கும் போது உங்களை ஒப்பு கொடுத்து பூர்ணமாக ஒரு விடுதலை பெற்று இங்கேருந்து பல பொருளாதார சிக்கலோடு இருக்கலாம் பல குடும்பங்கள். அந்த பொருளாதார சிக்கல்களையும் ஆண்டவர் கரத்தில் கொடுத்து அந்த சிக்கலிலிருந்து விடைபெற நாம் கடவுளிடம் தந்தை ஜெபிக்கும்போது நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். என்ன கடன் இருக்கிறது, எந்த கடத்தை எப்படி இருக்கலாம்னு உள்ளதை ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அவர் அதுக்கு வழிகாட்டுவார். அடுத்தபடியாக கடைசியாக உடலில் இருக்கிற நோய், இந்த உள்மன காயங்களினால் பலருக்கும் நோய் வருகிறது. கேன்சர் நோய் கூட வரலாம், ஃபிட்ஸ் வரலாம், பலவிதமான நோய்கள் வரும். எனவே அவைகளையெல்லாம் இந்த இரவிலே தந்தை அவர்கள் ஜெபிக்கும்போது நீங்கள் ஒப்பு கொடுத்து ஒரு பூர்ண விடுதலை, எவ்விதமாக சக்கையெல்லாம் தன்னுடைய குறையெல்லாம் ஏற்றது போல நீங்களும் உங்களை ஒரு எல்லாவற்றிலும் ஏற்றுக்கொண்டு ஒரு குணம் பெற வேண்டும். அந்த குணம் பெறுவதற்காகத்தான் நாம் இங்கே வந்திருக்கிறோம் என்பதையும் நீங்கள் உணர்ந்து தந்தை ஜெபிக்கும்போது உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களால் பாதிக்கப்பட்டவர்களையும் ஒப்பு கொடுத்து ஒரு பூர்ண விடுதலை, இந்த உள்ளில் இருக்கிற எல்லா அசுத்தங்களையும் காயங்களையும் விட்டுவிட்டு உங்கள் உள்ளம் கடவுள் வாழும் கோயிலாக மாறணும். கரங்களை தட்டுங்க. இங்கேருந்து போகும்போது உங்கள் உள்ளம் கடவுள் வாழும் கோயிலாக மாற வேண்டும். போய் மறுபடியும் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே வந்து ஒரு தியானம் பண்ணுங்கள். சில சமயத்தில் கொஞ்சம் ஒரு முதல் தியானத்தில் கொஞ்சம் போகும், 2 தியானம் 3 தியானம் பண்ணிங்கன்னா அப்படி குடிக்கவே மாட்டேன். ஏன்னா ஆண்டவரே ஒன்று வழி நடத்துவார். எனவே அருமையானவர்களே, தந்தையை ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டோம். எந்த முறையும் தன்னை தானாக ஏற்றுக்கொள்வதில்லை, ரொம்ப கஷ்டம். நிறைய பரிசுத்த ஆவியை தந்தை ஜெபிக்கும்போது பரிசுத்த ஆவியை உடன் அழைங்க. அவர் எல்லாத்தையும் ஞாபகத்துக்கு கொண்டுருவார். அவர் வந்து நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது அவர் உங்களுக்கு தந்தை வழியாக அவர் குணமளிப்பார். எல்லோரும் எழுதி நின்று திருப்பி வைக்க ஒரு நிமிஷம். நன்றி ஆண்டவரே, இந்த அருமையான நாளை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, தாயின் கருவறையிலிருந்து இந்த நாள் வரை ஏற்பட்ட உள்மன காயங்களினால் எங்களுடைய சுபாவங்களில் இருக்கிற பாதிப்புகள், உடலில் இருக்கிற பாதிப்புகள், எண்ணங்களில் இருக்கிற பாதிப்புகள் சகலத்தையும் ஆண்டவரை எடுத்து மாற்றி இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் விடுதலை பெற்ற மனிதர்களாக இந்த இடத்தை விட்டு செல்ல உம்முடைய இறைவார்த்தை வழியாக எங்களை ஆசீர்வதித்து விசேஷமாக தந்தை இன்று குணமளிக்கிற ஜெபத்தின் போது தகப்பனே நீர் இந்த இடத்தில் கடந்து வந்து ஒவ்வொருவரையும் தனித்தனியாக ஆசீர்வதிக்கும்படியாக ஒரு பூர்ண விடுதலை கொடுக்கும்படியாக இயேசு நாமத்திலே உம்மை மன்றாடுகிறேன். ஆமென்.